முக்கியமான ஒரு போட்டியில மும்பைக்கு எதிராக மஞ்சளுக்கு ஒரு மங்களகரமான வெற்றி வந்திருக்கு. வாழ்த்துக்கள். சிஎஸ்கே ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. அதற்கு காரணம் பாத்தீங்கன்னா போலர்ஸ் அட்டகாசமா போலிங் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்ம கேப்டன் ருத்ராஜ் மீண்டும் ஃபார்முக்கு வந்திருக்கிறத நம்ம பாக்குறோம். அது தவிர இம்பாக்ட் பிளேயர் கார்த்திக் சர்மா அழகான முதல் ஒரு 50 பதிவு பண்ணாரு அப்படின்ற போது எல்லாம் ரைட்டுக்குன்னா 2 பாயிண்ட் வேற கிடைச்சிருக்கு அப்படின்றது ரொம்ப நல்ல விஷயம். இன்னைக்கு மஞ்சள் வின் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா போலர்ஸ். ஏன்னா அவங்க 160 சுருட்டினவனே எப்பா நீங்க வண்டி ஓட்டுற ஸ்பீட்லயே ஒரு டார்கெட் கொடுத்துருக்கோம். ஏன்னா சிஎஸ்கே ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் என்ன பாத்தீங்கன்னா 160 170 ஏதாவது அசால்ட் ஆரம்பமா பண்ணிடுவாங்க அப்படின்றதுனால இந்தாங்கப்பா எடுத்துக்கோங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு போலர்ஸ் பேட்டர்ஸ் கையில கொடுத்துருக்காங்க. அழகாவும் சேஸ் பண்ணாங்க பேட்டர்ஸ். பட் என்ன பொறுத்த வரைக்கும் போலர்ஸ் தெரிச்சிட்டாங்க. ஆனா சிஎஸ்கே ஜெயிச்சிட்டாங்க. அப்ப எல்லாம் கரெக்டா பண்ணாங்களாம் கேட்டீங்கன்னா இல்ல சகோ, இன்னைக்கும் மிகப்பெரிய தவறா பண்ணாங்க. அகில் ஹுசைன் எப்படிங்க டிராப் பண்ணீங்க? இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா நம்ம தவறு பண்ணோம், நம்மளோட பெரிய தவறு பண்ணக்கூடிய ஒரு மும்பை இந்தியன்ஸா இருக்காங்க அப்படின்றனால சிஎஸ்கே ஜெயிச்சாங்க. போன முறை நம்ம போய் வேங்கடையில மும்பை சாச்சும் போது அதுக்கு மிகப்பெரிய துருப்புச்சுட்டா இருந்தது அகில் ஹுசைன் தான். அது தவிர நீங்க பாத்தீங்கன்னா முதல் 3 மேட்ச் நம்ம உதப்பட்டோன்னே 4வது மேட்ச் வின் பண்ண ஆரம்பிச்சோம். அதற்கு முக்கியமான காரணம் அகில் ஹுசைன் உள்ள எடுத்துன்னு வந்தது. பவர் பிளேயர் கலக்கலா பவுலிங் போட்டாரு. இன்ஃபேக்ட் நீங்க ஸ்டாட்ஸே பாத்தீங்கன்னா அவர் ஆடிய 4 மேட்ச்ல 13 விக்கெட் ஸ்பின்னர்ஸ் எடுத்தாங்க. அவரும் 100 சேர்ந்து. அவர் ஆடாத 4 மேட்ச்ல ஒரு விக்கெட் கூட ஸ்பின்னர் எடுக்கல. அதாவது 100 அமது கூட ஒரு விக்கெட் விடல. அவருக்கு பதிலாக பிரசாந்த் வீர் ஆடினாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அவர் ஆடின 2 மேட்ச்லயுமே ருத்ராஜ் அவர் போலிங் மேல நம்பிக்கையே இல்லாம ஒரு ஓவர் கூட கொடுக்கல. ஆனா இன்னைக்கு எடுத்துன்னு வந்து நேரா பவர் பிளேல ரிக்கில்டனுக்கு எகெயின்ஸ்டா ஃபர்ஸ்ட் ஓவர் கொடுத்து 3 சிக்ஸர் கொடுத்தாரு. இந்த தவறு இதோட முடியட்டும் சகோ. சரிமே அகில் ஹுசைனை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நான் மீண்டும் சொல்றேன், நம்ம சொதப்பலோட மும்பை இந்தியன்ஸ் பெரிய சொதப்பலா இருந்ததுனால தான் சிஎஸ்கே இந்த மேட்ச் ஜெயிச்சாங்க. அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா சிவம் தூபேவை நீங்க ஒன்லி பேட்டிங்க்கு தான் பயன்படுத்த போறீங்கன்னா அவரை பேசாம இம்பாக்டா யூஸ் பண்ணுங்க. உர்வில் பட்டேலோ இல்ல சர்ஃபராஸ் கானோ யாரும் நீங்க ரொட்டேட் பண்ணாம அவங்க தேசங்க ஃபீல்டிங்க்கு யூஸ் பண்ணுங்க. ரொம்ப புவர் கேட்சிங் பண்றாரு சகோ. நீங்க பாத்தீங்கன்னா வைட்டல் கேட்சஸ்ல விடுறாரு. அதனால தான் சொல்றேன். மும்பையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கடப்பார டீம், அதாவது கடப்பாரன்னு வலுவான டீம் தான். ஆனா கடப்பார நிலத்தில் தான் பயன்படும். நீச்சல் குளத்து போட்டீங்கன்னா கீழதா போகும் அப்படின்றதுனால அதை எப்படி பயன்படுத்துறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மும்பை முடிஞ்சு போச்சு. எனக்கு தெரிஞ்சு மும்பையோட சரிவை பத்தி வேற பதில நான் பேசுறேன். இப்ப ஆனா சிஎஸ்கே வாய்ப்பு இருக்கா ரஜா அப்படின்னு கேட்டீங்கன்னா மீதி இருக்கிற 5 போட்டியில 5மே ஜெயிக்கிறாங்க. பேராசை தான் இருந்தாலும் சொல்லிட்டு போவோமே. 18 பாயிண்ட் நடக்காதுன்னு சொல்ல முடியாதுல்ல. 18 பாயிண்ட்ல வந்து சிஎஸ்கே உட்காந்தாங்கன்னா குவாலிஃபைட்ஸ் ஆகும். இல்ல 5ல 4 அப்படின்னு பேசிங்கன்னா 16 பாயிண்ட் குறைந்தபட்சம் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு கட் ஆஃபா வச்சுக்கலாம். 16 பாயிண்ட் இருந்தா குவாலிஃபைடானா தெரியாது. ஃபுட்போர்ட்ல தொங்கிட்டே இருக்கணும். அந்த ஏற்கனவே உள்ள உட்காந்து சீட்ல உட்காந்துக்கிறான் பாருங்க, அவன் ஏதாவது சொதப்பி வெளியே வந்தானா அந்த சீட்டை பக்கம். ஆனா 5ல 3 வின் பண்ணா அப்படின்னா கதகந்தல். 14 பாயிண்ட் வேலைக்கு ஆகாது. குறைந்தபட்சம் 16ல போய் உட்காந்து உள்ளேயும் என்ன நடக்குதுன்ற வேடிக்கை பார்க்கணும். கரெக்டா பிளான் பண்ணி போகணும். நீங்க கரெக்டான காம்பினேஷனுக்கு போகணும். கணக்கு பரீட்சைக்கு அறகுறையா படிச்சுட்டு போனா பாஸ் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு சகோ. ஆனா கணக்கு பரீட்சைக்கு அறிவியல் படிச்சுட்டு போனீங்கன்னா கதகந்தல். காலம் பதில் சொல்லும் பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் ஸ்டே டியூன். ஹேவ் a nice day சகோ.